சங்கமேஸ்வரர் கோவிலில் நன்கொடை, நில வாடகை மற்றும் போலி வங்கி கணக்கு மூலம் பல லட்சம் ரூபாய் கையாடல் நடந்ததாக HRNCE இணை ஆணையரிடம் ஆதாரங்களுடன் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. செயல் அலுவலர் மற்றும் பணியாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கிருஷ்ணராஜ், இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் மாநில அமைப்பு செயலாளர். நமக்கெல்லாம் தெரியும், கோணியம்மன் கோயிலில் இப்போ உண்டியல் திருட்டு முறையீடு நடந்து 8 பேரை இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு அதிர்ச்சிகரமான சம்பவம் என்னவென்றால், நமக்கெல்லாம் தெரியும், கோட்டை சங்கமேஸ்வரர் திருக்கோயில் மிகவும் பழமையான புராதனமான இந்த கோயிலில் இப்போ ஒரு புதிய வகையான ஒரு முறையீடு நடந்திருக்கு. அந்த கோயிலினுடைய பணியாளர் சுந்தரம், அங்குள்ள செயல் அலுவலர்கள் 2 பேரும் சேர்ந்து தற்காலிக பணியாளரான பரத் என்பவர் பேரில் நடப்பு கணக்கு ஒப்பனக்கார வீதியில் இருக்கக்கூடிய IOP வங்கியில் துவங்கப்பட்டிருக்கு. அந்த கோட்டை சங்கமேஸ்வரர் கோயிலினுடைய கோபுர பணி நடக்கும்போது அந்த கோபுரம் மற்ற வெவ்வேறு விதமான நடவடிக்கைக்காக அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக பணங்கள் வங்கியில் போடப்பட்டிருக்கு. கோயிலினுடைய வங்கி கணக்கில் போடப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் ரொம்ப குறைவான தொகை தான் போடப்பட்டிருக்கும். அதிகமான தொகைகள் அந்த பரத் என்பவருடைய நடப்பு கணக்கில் போடப்பட்டிருக்கு. ஒருத்தர் கோயிலில் பணி செய்கிறார், அதுவும் தற்காலிக பணியாளராக இருக்கும் பொழுது எப்படி ஒரு வங்கியில் நடப்பு கணக்கு ஒன்று ஆரம்பிக்க முடியும்? அதுவும் பல லட்ச ரூபா அதில் பண பரிமாற்றம் நடந்து கோயிலுக்கு வரக்கூடிய வருமானத்தை முறைகேடான முறையில் இப்படி ஒரு வங்கி கணக்கின் மூலமாக முறையீடு செய்து மாபெரும் ஒரு துரோகத்தை செஞ்சிருக்காங்க. இது சாதாரணமாக ஏதோ அவர்களுக்கு தெரிந்த விஷயம் மட்டும் கிடையாது. இது உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் தெரியாமல் இந்த விஷயம் இருந்திருக்காது. எப்படி கோணியம்மன் கோயிலில் ஏசி இதில் உடந்தையா இருக்குன்னு சஸ்பெண்ட் பண்ணாங்களோ, அதே மாதிரி இதுக்கு காரணமாக இவருக்கு உடந்தையாக இருந்த இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறது இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம்.